வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவின் முழுமை நிலைக்கு வந்து அதுவே நானாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேரறிவோடு பெருநோக்கத்தோடு இங்கு நீங்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். உங்களுடைய நிலைக்கும் என்னுடைய நிலைக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. நீங்கள் எல்லாம் பிரம்மஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்றீர்கள். நான் பார்ப்பது என்ன, எத்தனை பிரம்மமே உணவோடு உயிரோடு காட்சி அளித்துக் கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். பிரம்மமே உணவோடு உயிரோடு இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து அதை தெரிஞ்சு கொள்ளணும், உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்ற அளவுக்கு எல்லா கல்வியும் அப்படித்தான். அது போல நீங்களும் யாராலும் ஒருத்தர் சொல்லணும் நான் பிரம்மன் தான் என்று, அப்பதான் நம்பலாம். நீங்க அதை நான் சொல்றேன், நீங்களும் நல்ல முறையில நம்ப வேண்டாம், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உடல் இருக்கிறது நமக்கு, அந்த உடல் என்ன என்பது ஆராய்ந்து பாருங்க. பல கோடி அணுக்களுடைய கூட்டம் தான் உடலாக இருக்கிறது என்றது நன்றாக தெரியும் எல்லாருக்கும். சரி, அந்த உடலுக்குள்ளாக உயிர் என்பது என்ன என்று பார்க்கிற போது அது சித்தாகாசம் என்று சொல்வார்கள். அதாவது ஆகாசம், நுண்ணிய துகள், பரமாணுக்கள். அப்போ எது உடலாக இருக்கிறதோ அதுவேதான் தனித்தனியாக விண் துகளாக உயிர் என்ற நிலையிலே இருக்கிறது சூக்ம சரீரம். அந்த உயிர் துகள் தற்சுழற்சியினால ஏற்படுத்தக்கூடிய அலைதான் காந்தமாக இருக்கிறது. அந்த காந்த அலையினுடைய தன்மாற்றம் உடல்ல அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாறி மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ விண் துகள் தான் சேர்ந்து உடலாக இருக்கிறது, விண் துகள் தான் உயிராக இருக்கிறது, விண்ணிலே இருந்து வரக்கூடிய அலைதான் மனமாகவும் இருக்கிறது என்று சொன்னா, விண் என்பது இறைவெளியினுடைய நுண்பகுதி என்று தெரிந்து கொள்ள போறீங்க. தெரிந்து கொண்டவர்களும் உள்ளே இருக்கின்றனர். அப்போ இறைவனே விண்ணாகி, விண் கூட்டான உடலாகி, அந்த விண் தனித்தனியாக இயங்குற போது உயிராகி, அந்த உயிரில் இருந்து அலை என்ற காந்த அலை என்ற நிலையில மனமாகி இருக்கிற போது நீங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த இறைவனே தானே. பல பேர் வேற வேற மாற்றி வச்சுட்டோம் நாமே. இதுதான் மிஸ்சீஃப். அதாவது மிஸ்சீஃப்னா முக்கியமான ஆளு தப்பு செய்தாக அதுக்கு மிஸ்சீஃப்னு பேர். விலங்கினமோ பட்சியோ மற்ற எதுவுமே எதுக்கும் பேர் வச்சு வித்தியாசம் பண்றதே இல்லை. மனிதன் தான் பேர் வச்சு வச்சு இது வேற, அது வேற, இது வேற, இது வேறன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அதை தாண்டி வந்துடுங்க நண்பர்களே. இப்போ நீங்க எல்லாம் வல்ல முழு முதற் பொருளான பிரம்மமே என்று நான் எடுத்து சொல்லிட்டேன்.
ஓரளவுல எல்லாருமே உணர முடியும். அதை உணர்ந்து கொண்டீங்க. அப்போ நிதி கிடைச்சு போச்சு. ஒரு பெரிய நிதி. சாதாரண மனிதனாக இருந்தது பிரம்மன் தானா என்று தெரிந்து கொண்டீங்க. ஆனா அந்த நிதி கிடைச்சாலும் என்ன வேணும்? அதை நல்ல முறையில வச்சு செலவு செய்து அனுபவிக்கணுமே இல்லையா? அதை தான் சொல்ல போறேன். இனிமே நிதி கிடைச்சாச்சு. அந்த நிதியை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வதற்கு உரிய வழிதான் இப்போ சொல்ல போறேன். நண்பர்களே, இன்றைய தலைப்பு பிரம்மம் என்ற பொருள் என்னது, விண் என்பது என்னது என்றதுதான். விண் என்பது நுண்துகள். அதாவது எந்த பொருளை எடுத்துக்கொண்டு நீங்க சிதைத்து கொண்டே போனாலும் கடைசியில் சிதைக்க முடியாத ஒரு மூலக்கூறு இருக்குமே, அதுதான் விண். அதை ஆங்கிலத்தில் எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்வார். வடநூல்ல ஆகாசம் என்று சொல்வார்கள். தமிழ்ல நுண் அணு அல்லது பரமாணு என்று சொல்லுவோம். இந்த பரமாணுவை விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம உடலும் பரமாணுக்களுடைய கூட்டு தானே, உயிரும் பரமாணு தானே. அதிலிருந்து வந்த அலை, பரமாணுவிலிருந்து வந்த அலை தானே காந்தமாக இருக்கிறது, அது மனமாக இருக்கிறது. அதே போல பார்க்கும் பொருளெல்லாம் கோடான கோடி அண்டங்களை எல்லாம் பார்க்கிறோமே, அவை எல்லாமே பரமாணுக்களுடைய கூட்டு தானே. இந்த இடத்துல அந்த பரமாணுக்கள் என்று சொல்லக்கூடிய நுண்வெண், அதை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டோமையானால் இந்த பேரியக்க மண்டலத்தினுடைய ரகசியங்கள் அத்தனையும் தெரியும். அதோட நம்முடைய ரகசியங்கள் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஏன்னா அது சேர்ந்துதான் உடல், அதுவே தான் உயிராக இருக்கிறது, அதிலிருந்து வந்த அலைதான் மனமாக இருக்கிறது என்று தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன தெரியணும்? இங்கே இந்த உடல் உடலாக இருப்பது விண்துகள் கூட்டு என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த விண்துகள் எங்கே இருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ளணுமே இல்லையோ? அத மூலம், அந்த மூலத்தை தெரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு என்ன பயணம்? அந்த மூலத்தில் இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் உடலாக, எந்த பாதையில பயணம் செய்து வந்திருக்கிறேன் என்று தெரியும். அந்த மூலம்தான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் சர்வ வல்லமை உள்ள பொருள் என்றும் இருப்பு நிலை என்றும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. அதற்குரிய பயணம்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் யாரா இருந்தாலும் ஒரே பேர் தான். அந்த மூலத்திலிருந்து இன்று வரையில நாம் வந்திருக்கோம் பாருங்க, அந்த பயணத்துக்கு பேர் பரிணாமம். பரிணாமம் அதாவது ஒன்றிலே இருந்து ஒன்றாக மாற்றம் பெற்றுக்கொண்டே வந்து இந்த உயர்வுல வந்திருக்கிறோம் பாருங்க, இந்த பயணத்துக்கு பேரு பரிணாமம். அதோட ஒவ்வொரு நிலையிலையும் நாம் கூர்ந்து பார்த்தோமானா ஒரு இயக்க சிறப்பு உண்டு. குழந்தையா இருக்கிற போது ஒரு சிறப்பு உண்டு, வாழ்ந்த பிறகு ஒரு சிறப்பு, இயக்க சிறப்பு வேற வேற மாறுது. அதே போல நாம் எங்கிருந்து வந்தோம்? பெற்றோர்கள் மூலமாக. அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக. அப்படியே தேடிக்கொண்டே போவோம் மூலம்.
முதல் முதல் ஒரு மனித உருவம் இந்த உலகத்திலே தோன்றி இருக்க வேண்டும். அதுல இருந்துதான் எத்தனை கோடி மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 6 பில்லியன் ஜனத்தொகை இன்றைக்கு கணக்கெடுத்திருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் எங்கே ஒரே ஒரு உருவம் தான் ஆதியாக, மூலப்பொருளாக, மூல மனிதனாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது ஒரு வியப்பு. நான் அவர் வேற இவர் வேற எண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருமே ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க என்பதை எந்த உண்மையாக இருந்தாலும் உடனே நம்பிக்கொள்ள முடியாது. அதன் பிறகு அந்த மனிதன் எங்கிருந்து வந்திருப்பான் அப்படி பாருங்க. 6 அறிவுடைய மனிதன் பரிணாமம் என்ற ஒரு பாதையில எங்க இருந்து வந்திருக்க முடியும்? 6 அறிவுக்கு முன்னதாக உலகத்துல வாழக்கூடிய உயிரினம் என்ன? ஐயறிவுடைய விலங்கினம். அப்ப விலங்கினத்தில இருந்துதான் தொடர்ந்து மனிதன் வந்திருக்கிறான் என்று தெரியுது. அப்போ விலங்கினத்தினுடைய செயல்பாடு என்ன, வாழ்க்கை நெறி என்னன்னு பாருங்க. ஏன்னா விலங்கினத்துல இருந்துதான் நாம் வந்திருக்கோம்னு சொன்னா எல்லாருக்கும், சிலருக்கு கோபம் வரும், சிலருக்கு வராதையும் இருக்கும். அது யாரோ எப்படியோ கத்திட்டு போறாங்கன்னு. ஆனா ப்ரூஃப் வேணுமே இல்லையா? விலங்கினம் எப்படி வாழுகிறது பாருங்க. ஒன்றை ஒன்று பிடித்து அடிச்சு சாப்பிட்டுட்டே வாழுது. அப்ப என்ன, அந்த வாழ்க்கை முறையில ஒன்று கொலை, இன்னொன்று பறித்தல், உடல் பறித்தல், மூன்றாவது அது வாழும் சுதந்திரத்தை பறித்தல். ஒன்று கொலை, மற்றது பொருள் பறித்தல், அவனுடைய உடலை உணவுக்காக. அதன் பிறகு அது வாழும் சுதந்திரத்தை அடியோடு அழித்தல். இந்த மூன்று இப்போ உங்க மனதுக்கு அது குற்றம்னு தெரியுது இல்ல? ஆனா விலங்கினத்துக்கு அது குற்றமாகுமா பார்த்தா இல்லை. ஏன்னா அவைகளுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி செய்ய தெரியுமா? தெரியாது. அப்போ ரெடிமேடு உணவு எது கிடைக்குதோ அதான் சாப்பாடு. அதனால அது கிடையாது. ஆனாலும் இந்த கருமையம் என்ற ஒரு பதிவு, வினைப்பதிவுக்கு உரிய இடம் இருக்கிறதே மனிதனிடம், அந்த கருமையம் அங்கேயும் இருக்கிறது, விலங்கினத்திடமும் இருக்கிறது. என்ன செயல் செய்தாலும் அங்கே சுருங்கி பதிவாகி இருக்கான், மீண்டும் மீண்டும் அதையே செய்யும். இப்போ அதுக்கு உதாரணமா சொல்லணும் இல்லையா? நான் ஒரு மயில் பார்க்குறீங்க, என்ன அழகான பட்சி, நல்ல ஒரு 6 அடி கூட நீளம் இருக்கிறது, ஒரு 2.5 அடி உயரம் இருக்கிறது. இவ்வளவு அழகான பறவை கண்ணில் படும்போது ஒரு கொசு அளவில் தான் இருக்கும். ஆனா எந்த காட்சியானாலும் புலன்களுக்கு அதில் கேட்குறோம், மூக்கல முகர்றோம், எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அது மூளைக்கு போய் தான் ஆகும். மூளைக்கு போற போது அதை காந்த அலையாக்கி, அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு கட்டடம், கருவி, இறைவனாலே ஆக்கப்பட்ட கம்ப்யூட்டர், அதுதான் மூளை. அந்த மூளையினுடைய செல்கள் எல்லாம் சேர்ந்து
இதை அலையாக்கி உடல்ல உள்ள ஜீவகாந்தத்தோட பரவிடுது. இந்த ஜீவகாந்த பரவல் சுழண்டு கொண்டே இருக்கிற போது அதுல அந்த வடிவம் இருக்கிறதே நிழல், மயிலினுடைய நிழல், அது மையம் போய் சேர்ந்து விடுகிறது. அங்கே சுருக்கி ஈர்ப்பாக வைத்துக் கொள்ளுகிறது. இதான் பதிவு. அந்த கருமையத்துல ஜீவகாந்த சக்தி தெளிவு பெற்று இருப்பதனால அது சுருக்கி விடுகிறது. மீண்டும் ஒரு 10 நாள் கழித்து பாக்குறீங்க, நான் அங்க ஏதோ ஒரு பறவை பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு நினைக்கிறீங்க. நினைச்சாலும் வருது, நினைக்காத போனாலும் அந்த மயில் அப்படியே பார்த்த காட்சி அப்படியே வருது. எங்கிருந்து வந்தது அந்த மயில்? ஒரு சிறிதேனும் பழுதுபடுகிறதா அந்த காட்சியில? நாம எப்படி பார்த்தோமோ அதே போலதானே பார்க்கிறோம். எந்த மனச்சொல் அலைய அத எண்ணிக்கையில அதை பார்த்தோமோ அந்த மனச்சொலுக்கு மீண்டும் தானா வரும்போது அதை காட்சி வந்துடும். அப்படி இல்லை, நான் என்ன செய்தேன் என்று எண்ணும் போது அந்த மனச்சொலுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்றோம், அதே நிலைக்கு வர்றோம். தானாகவே அங்க பதிவானது பிரெயின் மூளை எடுத்து காட்டி விரித்து காட்டி இதுதான் என்ற போது. அப்போ நீங்க 3 வயதுல இருந்து இன்று வரையில முக்கியமான எந்தெந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஈடுபட்டீங்களா அவ்வளவு இன்னைக்கு நினைத்தால் ஆனா வருது, நினைக்காத போனாலும் வருது இல்லையோ. அவ்வளவு எங்க இருக்கிறதோ அதுதான் கருமையம். அந்த கருமையத்துல எந்த செயலானாலும் நினைவானாலும் அது அலையாகி அது ஒடுங்கி சுருங்கி இருப்பார்கள். மீண்டும் மூளையின் மூலமாகவே விரித்து காட்டுவார். வினைகள் எப்படி பதிகிறது, எப்படி நிலைக்கிறது, எப்படி ஒரு பரம்பரையாக தொடர்ந்து வருகிறது என்பதற்கு இதை ஓமையாக வச்சுக்கொள்ளும். நான் என்றோ பார்த்த நிகழ்ச்சி இன்று இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இருக்கிறது. நினைக்கிற போதே அந்த நிகழ்ச்சி அப்படியே வருகிறது. அதே போல இந்த கருமையம் எந்த உயிருக்கும் உண்டு. உயிர் என்பது இருக்குமே, ஆனால் அதிலே காந்த சக்தி இருக்கிறது. உடல் இருக்கிறது, உடலுக்குள்ளாக உயிர் சக்தி இருக்கிறது. உயிர் சக்தியினுடைய சுழற்சியில வரக்கூடிய அலை காந்தம் இருக்கிறது. அந்த காந்த சுழல்ல இருந்து எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு மையத்திலே அந்த மையப்புள்ளி கருமையம். அது என்ன செயல் செய்தாலும் அது அப்படியே பதிவாகிவிடும். அது வாழும் வரையில அந்த உடல்ல காந்த சக்தி சேரும் போது அதை செலவழிக்கிறதுக்கு எந்த முறையில முன்ன என்ன செய்து செலவழிச்சுதோ அதே எண்ணம் அதே செயல் தானாகவே அது ஊக்கி கொடுக்கும், ஊக்கம். அப்படி ஆயுள் முழுவதும் ஒரு தடவை செய்த செயலின் விளைவாக பல தடவை அதுவே செய்யக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இயக்கமாகி கொண்டு வரும். அதே நேரத்துல அதுல இருந்து ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுங்க, கரு. அந்த கருவுக்கு இந்த கருமையத்துல என்ன இருப்பு அன்னைக்கு இருக்கிறதோ, எத்தனை தலைமுறையாக பதிந்த பதிவுகள் உள்ளதோ அவ்வளவோ அந்த கருவுக்கு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தாய் தந்தை இருவருடைய கருமையத்துல என்ன என்ன பதிவுகள் உள்ளனவோ அதையெல்லாம் அறிவாட்சி தரமா ஆரம்பத்திலேயே அதுதான் கேபிட்டல், முதல். அந்த முதலை வச்சுதான் இந்த குழந்தை வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கணும், வாழ்க்கை என்ற வியாபாரம். இப்போ எவ்வாறு கருமையம் வேலை செய்கிறது, செயல் பதிவுகளாகிறது என்று தெரிந்து கொண்ட போது அந்த விலங்கினத்தில் ஏற்பட்ட கொல்லுதல்
பறித்தல், உடல் பறித்தல், அதனுடைய வாழும் உரிமையை பறித்தல், சுதந்திரம். இந்த 3 குற்றமும் அந்த விலங்கினத்துல எந்த விலங்கினமா இருந்தாலும் பதிவாகித்தானே இருக்கும். அந்த விலங்கினத்திலே இருந்து வித்து எடுத்து மனிதன் வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ற போது முதல் மனிதனுடைய அந்த விலங்கினத்திலே இருக்கக்கூடிய பதிவுகள் அவ்வளவும் டிரான்ஸ்பர் மாற்றம் ஆகிப்போச்சு. எப்படி அன்று முதல் கொண்டு இன்று வரையில விரிந்த மனித சமுதாயத்துல சரியா கூர்ந்து பார்த்தீங்களான்னா எல்லா மனிதனிடத்திலையும் இந்த 3 குற்றமும் இருப்பாக இருக்குது. சில சமயம் செயல்படுது, சில சமயம் செயல்படாது இருக்குது. சில வேண்ட காரணம் என்னன்னா அங்க சந்தர்ப்பம் இல்லை, அவ்வளவுதான். இருப்பாக இருக்குது, செயல்படல. காரணம் சூழ்நிலை, அதுக்கு வேண்டிய சூழ்நிலை வரல. இப்போ நீங்க எங்கேயோ இருட்டில் நடந்துட்டு போறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து பாக்கெட்டை எடுக்கிறாங்க. வேண்டாம், என்ன இல்லை, எனக்கு பாக்கெட்டு மாத்திரம் கொடுத்துருப்பா, நீ போ, அது முடியாதுன்னு நீங்க பிடிக்கிறீங்க. அவன் பிடுங்குறான். உடனே என்ன கையில உங்களால ஒண்ணும் இல்லை. இது எந்த ஜீவனுடைய செயல்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, எந்த சமயத்திலையும் இந்த 3 குற்றம் சரி. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல குற்றங்கள், இந்த 2 சிவில் கோடு, கிரிமினல் கோடுன்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு புத்தகமும் எவ்வளவு பெருசா இருக்கு. அவ்வளவுல இருக்கக்கூடியதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குற்றங்கள் தான் மனித சமுதாயத்தில் இருக்கிறது. கொல்லுதல், அதாவது கொல்லுதல்னா வலை செய்தல், துன்புறுத்தல், கொல்லுதல். அதன் பிறகு பிற பொருள் பறித்தல், பிறருடைய சுதந்திரம் பறித்தல். அப்பாவுக்கு பிள்ளை கூட அப்படியாதான் நடக்குது இப்போ. அது மாதிரி இது இயல்பாக மனிதன் இருக்கிறத பார்க்கறோம் இல்லையோ, உலகம் முழுவதிலும். இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம், விலங்கினத்திலே இருந்துதான் மனிதன் வந்திருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, எத்தனை தலைமுறையானாலும் பதிவுகள் மேல 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 கூடிக்கொண்டே வருகின்றன. அந்த பதிவுகள் தரம் முழுமையாக நீங்க கணக்கெடுத்தா அந்த தரம் தான் அறிவாட்சி தரம், பர்சனாலிட்டி என்பது அதுதான். இன்று வரையில நீங்கள் தெரிந்து கொண்டது, பழகி கொண்டது ஒரு அறிவாட்சி தரம் அமைப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒன்றை புதிதாக இன்றைக்கு கற்றுக்கொள்றீங்க. நாளைக்கு உங்களுடைய அறிவாட்சி தரத்துல இன்றைக்கு கற்றுக்கொண்டது சேர்ந்து விட்டது. அந்த முறையில இன்னும் பின்னால் போவோம். விலங்கினத்தை தாண்டி 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு. இந்த 2 அறிவு என்பது புழு, ஓரறிவு என்பது தாவர வர்க்கம். இந்த புழு என்பது நகரும் போதே அதுக்கு உணவு தேவை தானே. இன்னொரு சிறு பூச்சி புழு இருந்தா சாப்பிடும். ஆனா அதற்கு முன்னதாக இருந்த ஓரறிவு பொருள் தாவரம், உலகத்திலேயே ஒரு உயிரினம், பாவப்பதிவுகளே இல்லாத உயிரினம் தாவரம் தான். எந்த துன்பமும் யாருக்கும் செய்யறதில்லை. துன்பம் செய்யறவர்களுக்கு கூட நன்மையே செய்து கொண்டு இருக்கக்கூடியது தாவரம் தான். அதன் பிறகு
இப்போ ஒரு இளைஞர்கள்ட விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள்ட ஒரு கேள்வி, இறைவன் தான் மனிதனை படைச்சான் என்று சொன்னால், அல்லது இறைவனே மனிதன் வரையில வந்து விட்டான் என்று சொன்னால், அவ்வளவு தூய்மையான பொருள்ல இந்த பாவம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பாங்க இல்லையா? நேரடியாக மனிதன் வரல, வித்தில இருந்து புழு தோன்றி, வித்தில இருந்துதான், அதாவது ஓரறிவுல இருந்துதான் இரண்டாவது அறிவாக உள்ள புழு தோன்றுது. எந்த விதையாக இருந்தாலும் காலத்தோட முளைக்க போட்டா அந்த மரமா அந்த செடியாக வரும். நீங்க முளைக்க போடல, ஒரு டப்பால போட்டு வச்சிடுங்க, ஒரு 6 மாசம் பொறுத்து பாருங்க, அந்த விதையில ஒரு பக்கம் ஓட்டை போட்டுக்கொண்டு ஒரு வண்டு வாயிலும் ஓடிடும், அல்லது புழு வாயிலும் வெளியே வரும். ஓரறிவு பொருள் ஈரறிவாக மாறக்கூடியது வித்தின் மூலமாகத்தான் மாறும். அதன் பிறகு, அதாவது லா உணர்ச்சி வந்துட்ட பிறகு தொடு உணர்வுல ஓரறிவாக உள்ள மரம் செடி கொடி, அதோட நாவு உணர்ச்சி வந்துவிட்ட பிறகு ஈரறிவு புழு. அதன் பிறகு மூக்கு வந்தா, முகரும் சக்தி வந்தா, அதான் கொசு எறும்பு இவைகள் எல்லாம் மூன்றறிவு. அதற்கு மேல கண் வந்தால் 4 அறிவு, காது வந்த பிறகுத்தான் ஐயறிவு என்று சொல்றோம். சில ஊர்வன பிராணிகளுக்கு காது கிடையாது, அது 4 அறிவு தான். அது பாம்புக்கு காது கிடையாது என்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க, கட்செவி. கண்ணே செவியாக உபயோகிக்கக்கூடியது என்றதுனால கட்செவி என்ற வார்த்தை, அது காது இல்லைன்றது நல்லா தெரியும், தனி உறுப்பாக இல்லை. இவ்வாறு வந்ததுல மரம் செடி கொடி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய மூலம் என்ன என்ற போது விண் தான். விண் கூட்டு பலவிதமான ரசாயன பொருட்களாகி அதில் இருந்து புல் முளைந்து அதுல இருந்து பல வகையான செடிகள் உண்டாச்சு. அப்ப விண்ணை எடுத்துக்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா பிளானட்ஸ் அண்டங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தா விண்ணின் கூட்டுதான் தெரியுதல்ல. இப்போ நீங்களே அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். இத நான் எப்படி உணர்ந்தனா அதே போல உங்களை கூப்பிட்டு போறேன். அப்ப அத்தனை கோடி அண்டங்களும் விண்ணனுடைய கூட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப விண்ணை விட இன்னும் என்ன இருக்கிறது பிரபஞ்சத்துல? இதுதான் முக்கியமான கேள்வி. விண்தா கடைசி பொருள், முக்கியமான பொருள் இந்த பிரபஞ்சத்துக்கு என்று தெரிஞ்சு போச்சு. உடலாக, உயிராக, அண்டங்களாக எல்லாமாக இருக்கிறது. அந்த விண்கூட்டு பொருளாக உள்ள அண்டங்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது விண்ணுக்கு, அதாவது அந்த ஆகாசம், உயிர் துகள், எனர்ஜி பார்ட்டிகள், இந்த மாதிரி பரமாணு எப்படி ஒன்னாலும் வச்சுங்க. அதற்கு அப்பால அதற்கு மேலாக என்ன இருக்கின்றது இந்த உலகத்துல, பிரபஞ்சத்துல. இப்ப எல்லாருக்கும் தெரியும், விண்ண எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வெளிதான். விண் ஒன்று, வெளி ஒன்று. அந்த விண்ணும் வெளியும் கூட்டு சேர்க்கையாக இருக்கிற போது அந்த ரேஷியோ, விகிதாச்சாரத்துக்கு ஒத்தவாறு விண்ணனுடைய அடர்த்தி நிலை வேறுபடுது. அந்த விண்ணனுடைய அடர்த்தி நிலை வேறுபாடுக்கு தகுந்தவாறு நமது முன்னோர்கள் பஞ்ச பௌதீக பொருட்கள், 5 பௌதீகம், பஞ்சபூதம் என்று சொல்றாங்க.
பௌதீக பிரிவு 5ஆகிறாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் என்ன, விண்ணனுடைய கூட்டுதான் இன்டென்சிட்டி வேறுபாடு, அழுத்த வேறுபாடு, தெளிவு வேறுபாடு தான். மண்ணாக இருந்தாலும் அல்ல சாதாரண விண் காற்றாக இருந்தாலும் தெளிவு வேறுபாடு தானே தவிர இதுவும் அணுக்கூட்டம் தான் அதுவும் அணுக்கூட்டம் தான் என்ற போது விண்ணும் வெளியும் 2 தான் பிரபஞ்சம் என்பது தெரிஞ்சு கொள்றீங்களா இல்லையா? அதே அழுத்தமான மனதுல அழுத்தமான உணர்வாக பதிவாக வச்சு கொள்ளணும். நாம் பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கிற போது விண்ணும் வெளியும் தான். ஒவ்வொரு பொருளையும் அந்த விண் எவ்வளவு இருக்குது வெளி எவ்வளவு இருக்குது என்ற விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அடர்த்தி நிலை வேறுபாடு. பஞ்சுக்கும் இரும்புக்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் விண்ணுதான் அதுவும் விண்ணுதான். ஆனா அடர்த்தி நிலை வேறுபாடு. அதுல 100க்கு 5 அணுக்களும் 95 வெளியே இருக்குமே. ஆனால் இரும்புல இதுல 2 அணுக்களும் 98 வெளியே இருக்கும். பஞ்சில் வெளி அதிகம், விண் நம்பர் குறைவு. இதனால லேசா இருக்கிறது, அது கனமாக இருக்கும். சரி, அதுக்கு மேலாக போகும். விண்ணும் வெளியும் தான் 2 தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ளது என்று தெரிஞ்சிட்டீங்களா இல்லையா? இப்போ ஒரு ஆராய்ச்சி தொடங்குங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதானே முன்னே இருந்திருக்கணும், அதன் பிறகு இன்னொன்று வந்திருக்கணும். விண்ணிலே இருந்து வெளியே வந்திருக்குமா, வெளியிலிருந்து விண் வந்திருக்குமா? இந்த கேள்விதான் பிரம்ம ஞானத்துக்கு அடிப்படையான கேள்வி. விண்ணை பற்றி அறிந்த போது பிரபஞ்சம் முழுவதிலும் அது விண்ணனுடைய கூட்டுதான் தெரிஞ்சீங்க. அது விண்ணை பற்றி அறிந்த போது விஞ்ஞானம். அதன் பிறகு அதற்கு மேலாக உள்ளது வெளிதான் என்று அந்த வெளியில இருந்துதான் விண் வந்திருக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு சுத்த வெளிக்கு மதிப்பு கொடுத்து அதை ஆராய தொடங்குற. இப்போ அந்த சுத்த வெளி இருப்பு நிலை, இருப்பு நிலைக்கு பேரு மெய், இயக்க நிலைக்கு பேரு அசைவு அல்லது உயிர். இருப்பது மெய், அசைவது உயிர். எழுத்துல கூட அப்படிதான், மெய் எழுத்து உயிர் எழுத்து என்று சொல்வதெல்லாம் அது இருப்பு நிலை, அசைவு நிலை, இயக்க நிலை தான் பிடிக்கும். அப்போ இருப்பு நிலையாக உள்ளது இறைவழி. அதை பற்றிய அறிவு ஆராய்ச்சி செய்து அதை பற்றிய உண்மையை ஒரு மனிதன் அறியும் போது அதுதான் மெய்ஞானம், மெய்ப்பொருளது. மெய் இருப்பு நிலையை பற்றி அறிவது, அதனால அது மெய்ஞானம். அதிலிருந்து தோன்றிய விண்ணையும் விண்கூட்டு இயக்கங்களையும் பற்றி அறிவது விஞ்ஞானம். மனிதன் விஞ்ஞானமும் அறியணும், மெய்ஞானமும் அறியணும். இல்லையானால் விண்ணுக்கு மூலம் தெரியாது. இப்ப பார்க்கிற போது வெளியை பற்றி நினைக்கிற போது சாதாரணமா நமக்கு என்ன எண்ணம் வருது? ஒன்றுமில்லாத சுத்த வெளியது, வேக்கும். பாழ் என்ற வார்த்தையினால சொல்வாங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உலத்தில் அதனை உணர்ந்துணர்ந்து சென்றாங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு வீடாவே என்று வைணவ பெரியார் ஒருவர் கூறியிருக்கிறார். பாழ் என்ற வார்த்தை கடவுளை பற்றி சொல்லும் போது ஆழ்ந்தகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ
என்று வர்ணிப்போடு கூறுகிறார். அந்த பாழ் என்றதுக்கு நான் சாதாரண மனநிலையில ஒன்றுமே இல்லாதது என்று நினைக்கிறோம். அங்க ஒன்றுமே இல்லாததாக இருந்தா அணு எப்படி வந்திருக்கும்? இங்க ரெண்டாவது ஆராய்ச்சி. இந்த அணு அங்க இருந்திருக்கும், நம்மால பார்க்க முடியல. தனியாக அணு இருக்கிற போது ரொம்ப நுண்ணியதா தானே இருக்கும். ஏன் தெரியல? இப்ப நாம பார்க்கிறோம், சுத்த வெளிதான் இறைநிலை, அதுதான் தெய்வம் என்று பிரம்ம ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்றோம். இப்போ அது இல்லாத இடம் இருக்கிறதா? நாம பார்க்கிற இடமெல்லாம் என்ன? வெளிதான். கொஞ்சம் சிறு சிறு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அணுக்கள் காற்று என்ற நிலையில இருக்கு. ஆனா மிச்சமெல்லாம் சுத்த வெளிதான். அவன் நீங்க கடவுளை காண முடியுமா என்று ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. அது முடியாதப்பா, நீங்க பார்க்கறது என்னன்னு கேட்கிறேன் நான். நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறது என்ன? இறைவனை தான் பார்க்கறீங்க, கடவுளை தான் பார்க்கறீங்க, சுத்த வெளி என்ற அதனுடைய மூல நிலையை பார்க்கறீங்க. அந்த சுத்த வெளி இருப்பு நிலை தெய்வம் என்று உணர்ந்து கொண்ட பிறகு அப்ப கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அது. அதனால எப்படி நம்புறது? இங்க குறுக்கு கேள்வி, ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றதை மாத்திரம் இப்ப பார்ப்போம். புலன்களுக்கு எட்டக்கூடியதா என்றால் இந்த உடல்ல இருந்து இயக்கம் நடக்கிறது, ஜீவகாந்த சக்தியினுடைய இயக்கம். அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, இவைகளெல்லாம் ஒவ்வொரு கருவியின் மூலமாக மிச்சம் எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. காதின் மூலமாக ஒலி வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒளி வெளியேறுதுன்னு தெரியும். கண்ணின் மூலமாக மிகுதி ஒளி வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. மூக்கின் மூலமாக நமது சுவை, மனம் இவைகள் எல்லாம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி வெளியேறிக்கொண்டே இருக்கிறது அலை வடிவத்தில் போறத. வேறு அதே போன்ற ஒளி, சுவை, மனம் இவைகளோடு மோதும் போது இந்த பயணம் இங்கிருந்து போகக்கூடிய அளவுக்கு மேலாக இருந்தால் அது தடுக்குது. தடுக்கிற போது திரும்புது, ஊக்கி விடுகிறது. அப்பதான் நமக்கு தெரியுது. தடுத்தாதான், அதாவது அப்செக்ஷன் இஸ் பெர்செப்ஷன். தடைப்பட்டால்தான் நாம ஒரு பொருளை உணர்கிறோம். தடுக்கல என்ன உணர முடியாது. அங்கே பார்க்கிற மரம் இருக்கிறது என்றால் கண்ணிலே இருந்து ஒளி போய்கொண்டே இருந்தது, அந்த மரம் வரையில தடுத்தது. மற்ற இடத்துல போய்கொண்டே இருக்கிறது, மரம் வரையில திரும்புது. அதுதான் இப்போ எனக்கு மரமாக தெரிகிறது. அப்போ எந்த புலனுணர்ச்சியாக இருந்தாலும் தடுத்தாதானே தெரியும். இறைவெளியை நாம பார்க்கிற போது தடுக்குதா? தடுக்க முடியுமா? தடையே இல்லாத ஒன்று. ஆகையினால புலன்களுக்கு எட்டலை. புலன்களுக்குத்தான் எட்டலை. ஆனால் அது ஒரு பெரிய பேராற்றல். எப்படி பேராற்றல் என்று சொல்லலாம்? இந்த விண் தோன்றி அதனுடைய கூட்டாக உள்ள பிரபஞ்சமெல்லாம் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு தெரிந்த வரையில உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உலகம் எத்தனை கோடி டன் எடை இருக்கும்? அதே போல அந்த சூரியனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகம் சுற்றி வருது சூரியனை, அதை எடுத்துக்கொள்ளுங்க. விஞ்ஞானிகள் கணக்குப்படி 19 லட்சம் மடங்கு பூமியை விட சூரியன் பெரியது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ
அவ்வளவு எடையுடையது. சூரியனும் பூமியும் மாத்திரம் எடுத்துக்கொண்டா இன்னும் பேரியக்க மண்டலத்துல நாம பார்க்கிறோமே, அவ்வளவு சேர்த்து பார்த்தா கணக்கு போட முடியாது. இருந்தாலும் எவ்வளோ எடை இருக்கும், எவ்வளவு பலு இருக்கும், எவ்வளவு வலு இருக்குன்னு பார்க்க. அவ்வளவு எங்க இருக்கின்றன என்று பார்த்தா இந்த சுத்த வெளியில மிதந்து உருண்டு ஓடி இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்று தானே தெரியும். ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒரு பொருள் மேல வைக்கிறோம்னு வச்சுக்க, தாங்கும் பொருள் வலிதாக இருந்தாதானே நீங்க வைக்கிற பொருள் நிற்கும். அதுபோல இந்த பேரியக்க மண்டலத்துல எத்தனை கோடி டன் எடை உள்ள பொருட்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளி என்று சொன்னா, அவற்றெல்லாம் விட இது அதிகமான சக்தியுடையதாக ஆற்றலுடையதாகத்தான் இருக்கு. அதனால என்ன தெரிந்தவங்க சொன்னாங்க, ஆல்மைட்டி, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே, நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதானே. இப்போ அப்படி அந்த சுத்த வெளி ஒரு முழுமுதற் பொருள் வல்லமையுடையது என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் அது எத்தகைய வல்லமை உடையதாக இருக்கும் என்றதை தெரிந்து கொள்ளணும்னா, விண் என்றதில் இருந்துதானே தோன்றியது பரமானு. அந்த விண்ணை பற்றி ஆராயிற போது விரைவாக சுழன்று கொண்டிருக்கிறதான் பரமானு என்பதை நாம் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த விண் கூட்டினால சேர்ந்த உற்பத்தியானத்தானே இயங்கி கொண்டிருப்பதானே உலகம். இந்த உலகம் நிற்குதா, அதை அப்படியேவா நிற்குது, சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த சுழற்சி எங்கிருந்து வந்திருக்கோம், அது எதனால் ஆக்கப்பட்டது? ஆகாசம் என்ற பரமாணுடைய கூட்டு. அந்த விண்ணிலே சுழற்சி இல்லையானால் அந்த விண்ணினுடைய கூட்டான இந்த உலகிலே சுழற்சி வராது. அதை கொண்டுதான் ஒவ்வொரு விண்ணும் சுழற்சி விரைவு உடையது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு உண்மையை விளங்கிக் கொள்ளும். சூரியனுக்கும் பூமிக்கும் விஞ்ஞான கணக்குப்படி 9 கோடி மைல் தூரம். சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல் தூரம். இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரம் சுத்தி வருதுன்றது தெரியுது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பூமி சூரியனை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தி முடிக்குது. அப்படி என்றால் அது சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதை எவ்வளவு நீளம் இருக்கும் என்றதை நீங்க சாதாரணமா கணக்கு போட்டுங்க. உங்க கையில இந்த கம்ப்யூட்டர், அதாவது கால்குலேட்டர் இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். ஆனா கால்குலேட்டர்ல ஒரு தொந்தரவு இருக்குது, 8 டிஜிட் தான் வரும். இது அதோட ஜாஸ்தியா, அதுக்காக கோடிக்கணக்கிலேயே வச்சுக்கிட்டு போடுங்க. எப்படி 9 கோடி மைல் தூரம், அதுக்கு அண்ணாண்ட 9 கோடி இருக்கிற சுற்றி ஒரு பாதையில, அப்போ 18 கோடி மைல் அந்த பாதை. அதை 22 பெருக்கி 7 வகுத்தீங்கன்னா பாதையினுடைய நீளம் வரும். அப்போ பாதையினுடைய நீளம் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது? 365 அதை வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? நான் போட்ட கணக்குப்படி சொல்றேன், நீங்க போட்டு சரி பார்த்துக்க. 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு இந்த பூமி சூரியனை சுற்றும் வட்டப்பாதையில ஓட்டம். ஒரு நாளைக்கு 15,50,000 மைல். நீங்க கணக்கு போட்டு தப்பா இருந்தா சூரியனுக்கும் பூமிக்கு தான் 9 கோடி மைல் சொன்னீங்களேன்னுட்டு விஞ்ஞானிகளை போய் சண்டை போடுங்க. கரெக்டா எடுத்திருக்காங்க. அதனால இது இமேஜினேஷன் இல்லை, கற்பனை இல்லை, இயற்கையான.
ஆச்சா. இப்போ பூமி சூரியனை சுற்றி வருது, பூமியை நிலவு சுற்றி வருது இல்லையா? அப்ப அந்த நிலவு சுற்றி வரும்போது பூமிக்கு நிலவுக்கு என்ன தூரம்? 2,30,30,000 மைல். அப்படி சுற்றி வரும்போது பூமி ஓடுற போது சூரியனை சுற்றி வர பாதையில 15 நாளைக்கு முன் பக்கம் ஓடுது, 15 நாளைக்கு பின்னால போடுது இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. முன்பக்கம் ஓடுது, அதாவது அதை சுத்தி வரும்போது முன்பக்கம் 15 நாள், மொத்தம் 29 நாள், 14 நாள் வச்சுக்கோங்க. நாமெல்லாம் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போனா சில சமயம் குழந்தைகளை விட்டுருவோம். ஆனா இந்த பூமி சந்திரனை விட்டு போறதே இல்லை. இதனால என்ன தெரியுது? முன்ன போகும்போதும் தள்ளு விசையினால ஒரு அளவுல இதுக்கு அதுக்கு விலகி நிற்கக்கூடிய ஒரு வேகம் இருக்கிறது. அதே போல பின்னால வரும்போதும் இன்னொரு தள்ளு விசை, சுற்றில் இருக்கக்கூடிய இறைவெளியினுடைய தள்ளு விசை அதுக்கு மேல விலக முடியாத அந்த தூரத்தை அப்படியே பாதுகாத்துக் கொள்ளும். இதனால என்ன தெரியுது? ஒவ்வொரு பரமாணு என்ற விண்ணும் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியினால வரக்கூடியது ஒரு அலை ஒண்ணு இருக்கிறது. அந்த அலைதான் தள்ளி நிறுத்துகிறது. அப்ப தள்ளி நிறுத்தக்கூடியது விண்ணினுடைய சுழற்சி விரைவு. ஆனா இரண்டும் ஒன்று சேர்ந்து கொள்ளாத, அதாவது விலக முடியாத இரண்டையும் அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ன? இதற்கு அப்பால அதற்கு அப்பால உள்ளது இறைவெளிதான். அப்ப இறைவெளி அழுத்தமுடைய சக்தி உடைய ஒரு பொருள், பேராற்றல். பேரழுத்தம் என்பது இறைவெளி. 2 அணுக்களையும் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேல போக விடாது. ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு அணுவும் விரைவாக சுற்றி கொண்டிருக்கிறது, அது நெருங்க விடாது. நெருங்க விடாது இருக்கிறது தச்சுழற்சி. ஆனா பிரிந்து போக விடாத பாதுகாக்கிறது இறைவழி. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தா, இந்த தச்சுழற்சி வேகம், தள்ளும், அதனால இருந்து வரக்கூடிய தள்ளும் விரைவு எல்லாமே அந்த விண்ணிலே அடங்கி இருக்கிறது. விண் உற்பத்தியான இறைவெளியிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் இப்போ காலையில ராமானுஜ அவர்கள் உங்களுக்கு சொன்னார், பேராற்றல் பேரறிவு என்று. ஆற்றலும் உண்டு, அறிவும் உண்டு. அறிவு என்றால் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், முறையாக இயங்கக்கூடிய ஒரு சீர்மைதான் அறிவு. அந்த சீர்மை எந்த பொருளையும் இல்லாத இல்லை. எந்த பொருள் இயங்கினாலும் அதற்கு ஒரு சீர்மை உண்டு. இதுல நமது பேராசிரியர் தான் சொல்லுவார், மயன் என்ற ஒரு சிற்பி அவருடைய இயக்க முறைகளை பற்றி 5 சொல்லுவாங்க. மூலம், காலம், கோலம், சீலம், ஞாலம் என்று. மூலம் என்றால் சுத்தவெளி. காலம் அதனுடைய இயக்கமாக உள்ளது, விண்ணிலே இருந்து அதனுடைய இயக்கங்களை கணிக்கிறது காலம். அந்த விண் தோன்றி பல வடிவங்களாகுது, இது கோலம். ஆனால் ஒவ்வொன்றும் முறையாக இயங்குகிறது அல்லவா, இது சீலம். இவ்வளவு சேர்த்து பார்த்தால் ஞானம் என்று சொல்வார். அந்த சீலம் என்பது அதுதான் அறிவு, சீர்மை. எந்த இயக்கமானாலும் ஒரு சீர்மை உடையது. அப்ப என்ன, அந்த இறைவெளியில
விரைவு என்ற வேகம், அழுத்தம் என்பது பேராற்றல் இருந்தது. அதோட சீலம் என்று அல்லது சீர்மை என்ற சொல்லக்கூடிய அறிவு இருந்தது. விரைவு அறிவு அல்லது வேகம் விவேகம் என்று வடநூல்ல கூறுவாங்க. வேகம் விவேகம், வேகம் என்பதுதான் விரைவு, விவேகம் என்பது அறிவு. இந்த இரண்டும் அந்த இறைவெளியில தெரியாது, நாம பார்க்க முடியாத அளவுக்கு அதோட இருந்தது. ஆனா அது வேற வேற பிரிச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு இருந்த இருப்பு நிலை இருக்கிற இருப்பு என்று சொன்ன என்ன, எல்லாம் உள்ளது, எல்லாம் உள்ளது ஏதோ அதான் இருப்பு. அதுக்கு பூரணம் என்ற ஒரு அடைமொழி. அப்ப இறைவழி என்பது 3 தன்மைகளை உள்ளடக்கமாக கொண்டது. பூரணம், பேராற்றல், பேரறிவு. இந்த 3 புள்ளியை வச்சுக்கங்க இறைவெளியில. பூரணம், பேராற்றல், பேரறிவு. இந்த 3ஐயும் தனித்தனியா பிரிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. 3ம் ஒன்றிணைந்த அதனுடைய தன்மை தான். பூரணம் என்றாலும் அது பேராற்றல் பேரறிவு உடையதுதான். பேராற்றல் என்றாலும் பூரணம் பேராற்றல் உடையது. அறிவு என்றாலும் பூரணம் விரைவு உடையதுதான். தனியாக பிரிக்கவே முடியாது. அப்ப இறைநிலை என்று சொன்னால் பூரணம், விரைவு, அறிவு தனித்தனியா சொன்னான். இந்த 3ம் கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மகாசக்தி, ஒரு பெரும் பொருள். இப்போ இங்க வந்து உட்கார்ந்த பிறகு அதுக்கு முன்னாடி நாம் என்ன நினைச்சோம்? வெளி ஒண்ணு இல்லை, சுத்த வெளி, சூன்யம் என்று நினைச்சோம். இப்போ இயங்கும் பிரபஞ்சத்தை ஒட்டி அதை பற்றி ஆராய்ந்து கொண்டே போன இந்த 6வது அறிவு அதனுடைய உண்மை நிலையை, மூல நிலையை உணர்ந்து கொள்ளுகிறது. அது பூரணம், விரைவு, அறிவு, பேராற்றல், பேரறிவு. அப்போ இறைவழி என்பது பூரணம், பேராற்றல், பேரறிவு என்ற 3 பரிமாணத்தை கொண்ட ஒரு பேராற்றல். அப்படி வச்சுக்க. இந்த 3ம் இது இருப்பு நிலை. இயக்கத்தை, இருப்பு என்பது இயக்கத்துக்கு வந்துதானே ஆகணும். ஏன்? அந்த இருப்பு நிலையில உள்ள பூரணமானது எப்பொழுதுமே விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது. எவர் இன்க்ரீசிங், எவர் லாஸ்டிங், எவர் இன்க்ரீசிங். எப்பொழுது இருக்கக்கூடியது, எப்பொழுதும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது தான். அதனால அதை எவ்வாறு நாம் மொழிக்கு கொண்டு வரலாம்னு பார்க்க போது, தன்னிருக்க சூழ்ந்திருக்கும் பேராற்றல், தன்னுடைய இருக்க தன்னையே தான் இறுக்கிக் கொள்ளுகிறது. ஏன்னா அதை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ அந்த ஆற்றல் என்ன, தன்னிலை பெருக பெருக தனக்குள்ளாகவே இறுக்கம் ஏற்படுது. அந்த இறுக்கத்தினால மடிப்பு விழுகிறது. கொடிமுறுக்கு, நாம கயிறு முறுக்குனாலும் கூட அங்க அது கொடிமுறுக்கு என்று விழும். அந்த கொடிமுறுக்கு போல தன்னுடைய சக்தியே ஒரு இடத்துல மடிப்பு விழுற போது அதை சமன் செய்யறதுக்கு அங்க எங்கேயுமே பூரணமான சக்தி தானே, சமன் செய்யவே முடியாது. அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அதே பேராற்றல் அதை அழுத்துவதனால, எல்லா பக்கங்களும் அழுத்துவதனால சுழற்சி கொண்டே இருக்கிறது. அதுதான் விண். அப்போ விண் வேறு வெளி வேறா? விண்ணேதான் வெளியாயிற்று. விண் வெளியில பிறந்தது என்று சொல்லலாமா? கருத்தே போச்சு. வெளியேதான் விண்ணானது. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலால இங்கே முதல்ல ஒரு பாடல் பாடினாங்க பாருங்க.
இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன் விண்ணாம். அதுக்கு அடுத்தது நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். அந்த நிறைவெளியில அந்த விண் சுழலும் போது இது இருப்பு நிலை, இது இயக்க அலை. இந்த இரண்டு சேர்ந்த ஒரு உரசல் வர்ற போது இருப்பு நிலையில இருந்து பல கோடி அலைகள், சிற்றலைகளும் உருவாகின்றன. அந்த அலைகளும் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் அதே இறைவழி நிறைந்திருப்பதனால அதனுடைய இயல்பு சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் உள்ளதுனால எந்த பொருளையும் அழுத்தி அதாவது சுழல வைக்கும். அதனால குளோபல் ஷேப், எந்த அண்டமானாலும் சரி, எந்த அலையானாலும் சரி, உருண்ட வடிவமாகவே மாற்றிவிடும். ஆகையினால முதல் எழுந்ததோ அது முதல் விண்ணும் குளோபல் ஷேப், உருண்ட வடிவம் தான். அதுல இருந்து வந்த அலையே இப்பொழுது குளோபல் தான். இந்த இரண்டு வகையான நுண்ணணுக்கள் என்று வச்சுக்கோங்க. முதல் விண்ணுக்கு பேர் என்ன கொடுத்தோம்? அது அன்பர்களெல்லாம் அது இந்த விஞ்ஞானத்துல எந்த பொருளை யார் கண்டுபிடிச்சாலும் அவங்க பேரே வச்சிருவாங்க. அதனால இதையும் விஞ்ஞானமாக கருதி கொண்டு நம்முடைய கூஃபா கமிட்டியாரு நான் கண்டுபிடித்தேன் என்பதனால என் பேரை அதுல போட்டு வேதான் என்று வச்சுட்டாங்க. முதல் விண்ணுக்கு பேர். இரண்டாவது விண் என்ன ஆகுது? தோன்றுகிறது. அதே சூழ்ந்த அழுத்தத்தினால கரைஞ்சி நிக்கல, அந்த அழுத்தம் தாங்க முடியாத கரைந்து மீண்டும் அது சுத்த வெளியாக மாறி விடுகிறது. அதனால அதுக்கு காந்தம். எப்படி ஒரு ஐஸ் கட்டி தண்ணியில போட்டீங்க, தண்ணியில போட்டா கரைஞ்சி போறது, கொஞ்ச நேரம் கரைஞ்ச பிறகு கூட அந்த ஐஸ் கட்டி கரைஞ்ச வரைக்கும் சில்லுன்னு இருந்தது இல்லையோ மற்ற இடத்த விட. அதே போல இது கரைந்த போது அதனுடைய அழுத்தம் அந்த இறைவெளியிலேயே ஒரு அழுத்தமாகி அதுதான் முதல்ல பிரஷர், அழுத்தம். அதே அழுத்தம் காற்றுக்குள்ளாக உண்டானால் அந்த அழுத்தத்திலே இருந்து ஒலி, சுவை, மனம் என்று ஒவ்வொன்றாக அந்த அழுத்தத்துக்கு தகுந்தவாறு பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாகின்றன. விண்ணை என்று எடுத்துக்கொண்டு ஆராய்ந்த பிறகுதானே விண்ணனுடைய தன்மையை தெரிந்த பிறகு அது வெளியனுடைய பெருமை தெரியுது. அந்த வெளியனுடைய பெருமை தெரிந்த பிறகு விண்ணும் வெளியும் சேர்ந்த இயக்கத்துல அதுல இருந்து தோன்றிய காந்தத்தினுடைய பெருமை. இந்த காந்தத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க? அர்த்தநாரி என்று ஒரு பேர். அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண். சக்தி சிவம் என்ற பெயரை வச்சு இறைவழியை சிவமாக பூரணமாக வைத்துக் கொண்டு அதிலிருந்து தோன்றிய சக்தியாக்கி அதை சக்தியையும் அலையும் சிவத்தினுடைய நிலையும் சேர்ந்துதான் காந்தம். ஆகையினால காந்தம் என்பது பிரணவ பொருள், அர்த்தநாரி என்று சொல்லுவாங்க. இப்போ அந்த காந்தம் தான் இப்போ நமது உடல்லையும் அந்த விண் சுழலும் போது அது வெளியில்லாத இல்லையே எங்கேயும் அந்த வெளியோட மோதும் போது நம்ம உடலுக்குள்ளாக உற்பத்தியானா அது ஜீவகாந்தம். பேரியக்க மண்டலத்தை உற்பத்தி ஆகிற போது வான் காந்தம். இவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு இதுவரையில் நீங்க எந்த அளவு தெரிந்து கொண்டீங்க என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எல்லாம் வல்ல இறைநிலையானது பிரம்மம் எனப்படுவது, தெய்வம் எனப்படுவது சுத்தவெளி. சுத்தவெளிதான் பிரம்மம் எனப்படுகிறது. அதிலே அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அந்த கவியை வரப்பட்டுக் கொள்ளுங்க. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அதனால தனக்குள்ளாகவே எழுந்த மடிப்பு. எப்படி அதுக்குள்ளாக மடிப்பு விழுன்னு பாக்குறீங்களா? நான் சொல்றேன்.
சில சமயம் உங்களுக்கே உடல்ல ஏதோ ஒரு மாதிரியா இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் பிடிப்பா என்றவன் இல்லையா, நல்ல கடிச்சுக்கிட்டு என்றவன், இதுதான் தன்னிருக்கம். அந்த தன்னிருக்கத்துல சிலருக்கு நரம்பு பிடிச்சுக்கோ, ஒரு சதையில கொஞ்சம் ஏதாயிலும் வலி எடுக்கும், அதுதான் மடிப்பு. இறைநிலை என்ற ஒரு பேராற்றல்ல தன்னிருக்க சூழ்நிலைக்கும் காரணத்தினால தனக்குள்ளாகவே மடிப்பு விழுந்த போது அது சமன் செய்ய முடியாது. அதனால அது தனியாகுது, எல்லா பக்கமும் சேர்ந்து அழுக்கிற போது சுழலு. இந்த சுழற்சி உடையதுதான் விண். அந்த விண் சுழலும் போது இரண்டாவது அடியை சொல்லுங்க. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் காந்தமாம். நல்ல விளங்கி போச்சு இல்லையா அது. அதன் பிறகு அடுத்தது பாருங்க, மறைபொருள்னு ஏன் சொல்றோம்னா கண்ணுக்கு தெரியாது, புலன்களுக்கு எட்டாது. ஆகையினால மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் 5. தன் மாத்திரைகள்னா அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகளாக. அதன் பிறகு ரொம்ப மலைக்கவே வேண்டாம், என்னமோ பஞ்சபூதம்ன்றாங்களே, கண்ணுமா காது மூக்கு அப்படி இருக்கணும்னுட்டு பூதம்னா அந்த மாதிரி நினைச்சுக்கிறதுன்றது ஒரு இது இருக்கு பழக்கம். பூதம்னா பௌதீக பிரிவு என்றதுதான். அதாவது பருப்பொருளுடைய தோற்றங்கள் என்றபோது பௌதம் என்ற வார்த்தை பூதம்னு சொல்லுவாங்க. 5 பூதம்னா விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீரு, நிலம், இந்த 5ஐயும் ஐம்பூதம். மலைக்காரீர் மிரள வேண்டாம், விண்கூட்டம் மாபூதம் 5மாம். அந்த விண்ணனுடைய கூட்டம்னா நெருக்கத்துக்கு தகுந்தவாறு 5 பூதங்களாக உள்ளன. அதே காந்தாலை சாதாரண பொருட்களுக்குள்ளாக அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனமாக மாறிக்கொண்டே இருக்கிற போது அது ஒழுங்காக அணு அடுக்கு பெற்ற ஒரு உயிர் உடல்ல அது சுழற்சி ஏற்பட்டு மையத்துல கருமையம் வைத்துக் கொண்டு அதுல இருந்து தன்னாற்றம் அடைகிற போது அழுத்த, ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5ஆக தன்னாற்றம் அடைகிற போது அதுல இருந்து கழிவு வெளியேறக்கூடிய ஒரு ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு கருவியை உண்டு பண்ணி கொள்ளுது அல்லவா. இதுதான் 5 புலன்கள். அதனால அந்த தன்மாற்றம் அடையிறது 5 புலன்கள் வந்தது. அந்த புலன்கள் மூலமாகத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக மூளை என்ற கருவியில மனமாக எப்படி கண்ணு, காது, மூக்கு என்ற 5 அதாவது பஞ்சேந்திரியங்கள்ல ஒன்று செய்தோ அதே போல மூளையில மனமாகவும் இயங்குகிறது. மதி உயர்ந்துன்னு சொன்னா நாம ஒரு ஒலியை கேட்கிறோம், பொருளை பார்க்கிறோம், எல்லை கட்டிக்கொள்ளும். எல்லை கட்டிக்கொண்டா நம்முடைய அறிவு சுருங்கி நிற்கிறது அங்க. அதனால அது வரைக்கும் தான் தெரியுது, அது வரைக்கும் நாம் சுருங்கி போறோம். ஆனால் அதை தாண்டி விட்டு பிரபஞ்சத்துக்கு விரிந்து முழுமையாக பார்க்கக்கூடிய காட்சியில பிரம்ம ஞானம் பெற போது மதி உயர்ந்து இந்த உண்மை பெற அது என்ன மா பிரம்ம ஞானமா. இறைவனே தன்னிருக்க சூழ்நிலைக்கும் பேராற்றலால மடிப்பு விழுந்த அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுவனுடைய சுழற்சியினாலே ஏற்பட்ட காந்த அலை பஞ்ச தன்மாத்திரைகளாகி இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா பொருளும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.